முக்கிய செய்தி: தபால் வாக்குகளை எண்ணி முடிக்கும் வரை கடைசி சுற்று எண்ணிக்கையை அறிவிக்கக்கூடாது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு திமுக அவசர கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். பொதுவாக தபால் வாக்கு எண்ணிக்கை எவ்வாறு எண்ணப்படும்? தற்போது திமுகவின் அவசர கடிதத்திற்கான காரணம் என்ன? தபால் வாக்குகள், அதாவது வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கும். வாக்கு எண்ணிக்கை தொடங்கியவுடன் முதலாவதாக தபால் வாக்குகள் எண்ணும் பணி என்பது தொடங்கும். அது தொடர்ந்து ஒரு 30 நிமிடங்கள், ஒரு 1/2 hour கழிச்சு இவிஎம்ல வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி என்பது தொடங்கி நடைபெறும். வாக்குப்பதிவு இயந்திரத்துல பதிவான வாக்குகள் தொடர்ந்து எண்ணப்படும். அதே நேரத்தில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து எண்ணப்படும். ஆனால் அந்த தபால் வாக்குகளுடைய முடிவுகள் என்பது வாக்குப்பதிவு இயந்திரத்துல பதிவான சுற்றுகளுடைய எண்ணிக்கையினுடைய கடைசி சுற்று அறிவிக்கிறதுக்கு முன்னதாகவே தபால் வாக்குகளுடைய முழு விவரங்கள், எவ்வளவு பதிவானது, எவ்வளவு வாக்குகள் வந்திருக்கிறது என்ற விவரங்களை அறிவித்து வருவார்கள். இதன் காரணமாக வாக்குப்பதிவு இயந்திரத்துல கடைசி சுற்றுடைய எண்ணிக்கை அறிவிக்கப்பட்ட பிறகு வெற்றி தோல்வியை தெளிவுபடுத்துவார்கள். எந்த வேட்பாளர் எவ்வளவு வாங்கியிருக்கிறார், வெற்றி பெற்ற வேட்பாளர் என்று எவ்வளவு என்ற அளவுல வாக்கு வாங்கியிருக்கிறார் என்பது குறித்தெல்லாம் தெரிய வரும். ஆனால் சென்னை மாநகராட்சி ஆணையர், அதே தேர்தல் நடத்தும் அதிகாரியான ராதாகிருஷ்ணன் அவர்கள் தபால் வாக்குகள் கடைசியாக எண்ணப்படும் என்று ஒரு பேட்டியில் கூறியிருந்ததாக அதை சுட்டிக்காட்டிதான் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற தலைமை அதிகாரிக்கு புகார் கடிதமாகவே அவசர கடிதத்தை திமுக தலைமை என்பது RS பாரதி என்பவர் எழுதியிருக்கிறார். இந்த விவகாரத்துல தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்பட வேண்டும். 30 நிமிடங்களுக்கு கழித்து வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட வேண்டும். வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய கடைசி சுற்றினுடைய எண்ணிக்கை அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே தபால் வாக்குகளுடைய விவரங்கள், எவ்வளவு வாக்குகள் பதிவானது, எவ்வளவு வாக்குகள் வந்திருக்கிறது, யார் அதில் அதிகம் பெற்றிருக்கிறார் என்ற விவரங்களை அளித்து அறிவித்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த புகார் கடிதத்தினுடைய முழு சாராம்சமாக இருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையரும் ராதாகிருஷ்ணன் தபால் வாக்குகள் கடைசியாக எண்ணப்படும் என்று சொல்லியிருப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தபால் வாக்குகள் முன்னதாக எண்ணப்பட வேண்டும். கடைசி சுற்றுடைய வாக்கு எண்ணிக்கை முடிவதற்கு முன்னதாகவே தபால் வாக்குகளுடைய அனைத்து விவரங்களும் வெளியிடப்பட வேண்டும் அப்படிங்கிறத திமுகவுடைய முழு கருத்தாக இருக்கிறது. வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.